ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூட் பண்ணி கொஞ்சமாக அதில் வெங்காயம் போட்டு லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணி அது நல்லா வணங்கி சீக்கிரமாக வணங்கட்டும்ன்றதுக்காக அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச காய் எல்லாமே ஆட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கேப்சிகம், கேரட் அண்ட் எண்டில் கொஞ்சம் கார்ன் ஆட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு பிடிச்ச ஈஸியாக குக் ஆகக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ட்ரை மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் சாட் பவுடர் ஆட் பண்ணுறோம். சாட் மசாலாவும் ஆப்ஷனல் தான். அண்ட் இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு பிடிச்சா காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு ஆர் நார்மல் சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வணங்கணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லில் கீ போட்டுரும். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ப்ரெட்டை ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சீஸ் போடுறேன். அதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி மேலே மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் ஸ்பெஷலாக ரெய்னி டேஸில் இது ஒரு ரொம்ப யம்மியான ஒரு ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். கிட்ஸுக்கும் நம்ம இதை தரலாம். தேங்க்யூ.